சென்னை ரெட் ஹில்ஸ் செங்குன்றம் பகுதியில் பழைய ரயில் பாதை இருந்த வரலாறு. இந்தியாவின் முதல் ரயில் பாதை சென்னை ரெட் ஹில்ஸில் 1836 1837 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டது. இது பொதுவாக ரெட் ஹில்ஸ் ரயில்வே அல்லது ரெட் ஹில் ரயில்ரோடு என்று அழைக்கப்படும். இது பயணிகள் ரயில் அல்ல, இரும்பு, கல், கிரானைட் கற்கள் கொண்டு செல்லும் தொழில்துறை ரயில் பாதை ஆகும். 1836 இல் கட்டுமானம் தொடங்கி டிசம்பர் 1837 மாதம் திறக்கப்பட்டது. சில ஆதாரங்கள் 1837 ஜூலை ஆகஸ்ட் என்று குறிப்பிடுகின்றன. பாதையின் நீளம் சுமார் 5 முதல் 8 மைல் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. ரெட் ஹில்ஸ் செங்குன்றத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை பாலம் வரை அல்லது அருகிலுள்ள லிட்டில் மவுட் கற்குவாரிகள் வரை சென்றது. சென்னை நகரத்தில் சாலை அமைக்க தேவையான கிரானைட் கற்களை கொண்டு செல்லவே இது முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த பணிகள் கேப்டன் ஆர்தர் காட்டன் பிரபல டாம் பொறியாளர் தலைமையில் அமைக்கப்பட்டது. சில ஆதாரங்கள் வில்லியம் ஆவரி உருவாக்கிய ரோட்டரி நீராவி என்ஜின் பயன்படுத்தப்பட்டதாக கூறுகின்றன. முதலில் காற்று சக்தி அல்லது விலங்கு சக்தியை நம்பியிருந்தாலும் பரிசோதனை அடிப்படையில் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் மிக பழைய ரயில் பாதை. 1853 இல் மும்பை தானே பயணிகள் ரயிலுக்கு 16 ஆண்டுகள் முன்பே இயக்கப்பட்டது. சென்னை நகர வளர்ச்சிக்கு சாலை கட்டுமானத்திற்கு உதவிய முதல் இருப்பு பாதை. பின்னர் 1845 வாக்கில் பாதை நீக்கப்பட்டது. ஏனெனில் அது தற்காலிகமான திட்டமாகவும் வழக்கமான சேவைக்கு ஏற்றதாக இல்லாததாலும். இன்று அந்த பாதையின் எந்த அடையாளமும் பெரும்பாலும் இல்லை. அது வரலாற்றில் இருந்து மறைந்துவிட்டது.